ஒரு கோடு ஒன்று போடுங்க. 36 சைஸில் நம்ம இப்போ ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். கணக்குகளை நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். உங்கள் வாடிக்கையாளர் உங்கள் விருப்பத்துக்கு கேட்கும் போது அப்போ எப்படி கட்டிங் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லித்தரேன். இப்போ இந்த புக்கில் என்ன இருக்கோ உங்களுக்கு நான் அப்படியே இதை நான் வரைஞ்சி காட்ட போகிறேன். இப்போ இந்த இடத்துல 1.5 இன்ச்சு வைக்க சொல்லுவோம். 1.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போடுவோம். இந்த இடத்துல என்ன அதிகம்லாம் படுத்துவாங்க, அதை பற்றி நம்ம அடுத்தது பார்ப்போம். ஜாக்கெட் இறக்கம் 13, ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு. அடுத்தது ஆம்கோல் இறக்கம் இந்த மேலே இருந்து 5 இன்ச்சு. அடுத்தது பின் கழுத்து இறக்கம் 7.5 இன்ச்சு. உங்களுக்கு நான் அப்படியே 7.5 நான் வச்சிடுறேன். அடுத்தடுத்த பயிற்சி பாடத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கோடு போடுங்க. அந்தந்த இடத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் கோடு போடணும். இப்போ இங்கே எவ்வளோ ஆம்கோல் வைக்கலாம் அப்படின்னா 5 இன்ச். இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குதோ அதோட இங்கே 1/4 இன்ச் அதிகம். இங்கே சின்ன ஷோல்டர் 2.75 இன்ச்சு, அது மேலே இங்கே இருக்குது. இந்த இடத்தோட ஒரு 1/4 இன்ச்சு இங்கே நம்ம அதிகப்படுத்தணும். எவ்வளோ கிடைக்குதோ. இப்போ ஒரு கோடு ஒன்று போடுங்க. இங்கே நம்மளோட விருப்பத்துக்கு நாம் இங்கே பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் புக்கில் இருக்கிறத மட்டும் வரைஞ்சி காட்ட போகிறேன். இங்கே சைட் லூஸ் எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இருந்து இங்கே 11.25 இன்ச்சு தேவைப்படுது. இதை பற்றி உங்களுக்கு தனித்தனியாக விளக்கம் நான் அடுத்த பயிற்சியில் உங்களுக்கு வரும். இந்த கோட்டில் இருந்து அப்படியே இங்கே வச்சுருங்க. அடுத்ததாக இதை இப்படியே வச்சுக்கிட்டு 1.5 இன்ச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. ஏன்னா நமக்கு தேவையான துணிக்கு. அடுத்ததாக இந்த இடத்துக்கிட்ட இருந்து இந்த டேப்பை அப்படியே இங்கே வைங்க. இதை எப்படியே திருப்பிக்கிங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட இருந்து இடுப்பு எவ்வளோ அப்படின்னா 30 இன்ச்சு. 30ல் 4 ஒரு பங்கு 7.5. டாட்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு. இங்கே அளவுகள்லாம் நிறைய இருக்குது. அடுத்த பயிற்சியில் பார்க்கலாம். இப்போ ஜாக்கெட் நீங்கள் முன்னாடி பகுதி நம்ம கொஞ்சம் ஓப்பன் வைக்க போகிறோம் முன்பகுதியில். அப்போ பின்னால் அதுக்கு தகுந்த மாதிரி துணியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படின்னா முன்னாடி பட்டி பகுதி, அதாவது பெல்ட் பீஸ் பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு கழிச்சிட்டு
அந்த 1/2 இன்ச்சு நம்ம பின்பகுதியில் அதிகப்படுத்தணும். இது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இங்கே விட்ட மாதிரி அதே 1/2 இன்ச்சு இங்கே. இப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ சென்டர் பகுதியை எடுக்கணும், அந்த கோட்டிலேருந்து இங்கே இது சென்டரை மாற்றி ஒரு கோடு. இப்போ இங்கே எவ்வளோ டாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு உங்களுக்கு டாட்டு. இந்த இடத்துக்கிட்ட இருக்கு. இப்போ நீங்கள் லைனிங்காக பயன்படுத்தும் போது இங்கே கொஞ்சம் கேப் விடுங்க. இப்போ இந்த திட்ட ஒரு அறுக்கத்து, இங்கே ஒரு அறுக்கத்து. இப்போ இதை லைட்டாக வெட்டி விட்டுருங்க. இப்போ பின்னால் பகுதி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம கை வெட்டலாம். இதில் மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இருக்கும். 1 2 3 4. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கோடு அதே 36 சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கு தேவையான கை பகுதிக்கு போயிடணும். கையோட அளவு 6 இன்ச்சு, மேலே ஒட்டுக்கா 2 இன்ச்சு அப்படியே ப்ளஸ் பண்ணணும். அப்போ 7 8 இன்ச்சு 8 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. அடுத்தது 1.5 இன்ச்சில் ஒரு கோடு, மிச்சம் 6 இன்ச்சு இங்கே ஷோல்டருக்கு இங்கே வரும். சரிங்களா? இப்போ இங்கே சின்ன ஷோல்டர் நம்ம சொல்லுவோம், அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு உங்களுக்கு வருது. இப்போ இங்கே ஷோல்டர் இங்கே கொடுத்துருக்கேன், இந்த வளைவு பக்கத்தில், அதாவது இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? 8 இன்ச்சு இருக்குது.
அந்த 8 இன்ச்சை அப்படி இப்படி வைங்க. அடுத்தது 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சு எது அடிப்படையாக விடுறோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே வச்சிங்க பார்த்தீங்களா 1.5, அந்த 1.5 தான் இங்கே. அடுத்ததாக இந்த டேப்பை எடுக்காமல் இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ள. சரிங்களா? இப்போ கை டைட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 12 இன்ச்சு கொடுத்துருக்கேன். 12ல் பாதி எவ்வளோ? 6. இங்கே வச்ச அந்த 1.5 இன்ச்சு இங்கேயும் வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு முதல்ல நான் கோடை போட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு குழப்பங்கள் இருக்காது. இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த கோடு எதுக்குன்ட்டு. இந்த கோட்டிலிருந்து அப்படியே பாதி மாற்றுங்க. மாற்றிட்டு இதிலேருந்து 1/2 இன்ச்சு இந்த கோட்டில் இது இப்படி மடிச்சிருங்க. ஒரு கோடு. இப்போ இந்த கோட்டோட இந்த கோட்டை இணைச்சிருங்க. இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு கேள்வி எழுந்திருக்கும். இங்கிருந்து இங்கே 3/4 இன்ச்சு. இந்த ஸ்கேலை இப்படி போடுங்க. அடுத்தது இதை இப்படி திருப்பிக்குங்க. மறுபடி இந்த ஸ்கேலை இந்த வாரத்தில் போடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த பயிற்சியில் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். பாட்டாக பிரித்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது முதல்ல புக்கில் இருக்கிறத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா பார்க்கலாம் வரிசையில். இது இப்படி எடுத்துருங்க. இதை கோடுன்னு பார்க்காம நமக்கு அமைப்பாகவும் நம்ம எடுக்கணும். அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இது இங்கே வெட்டுறீங்க இல்லை, அப்படி வெட்ட வேணாம். அதுக்கு இங்கே வெட்டுங்க. இது முன்னாடின்ட்டு இப்படி. இதுதான் இப்போ கைப்பகுதி. இப்போ கைப்பகுதியை நம்ம வெட்டியாச்சு. அடுத்ததான் கப்பு பகுதிக்கு போகலாம். உங்களுக்கு வரைஞ்சி மட்டும்தான் காட்ட போகிறேன். அதனால் நான் நேர் பீஸ்லேயே போடுறேன். கிராஸ் பீஸுக்கு கட்டிங் பண்ணும்போது அப்போ வந்துடலாம். ஒரு கோடு ஒன்று போடுங்க. இப்படி தான் ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு அளவு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் 3/4 இன்ச்சு இருக்குது. முக்கால் இன்ச்சு இந்த கோட்டில் இங்கே வைங்க. ரொம்பலாம் போடக்கூடாது.
அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கப்போட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 12.75. இந்த இடத்துக்கிட்ட இருந்து இங்கே 12.75 வைங்க. இங்கே இந்த 12.75 எதுன்னா ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கும் உள்ளே இருக்குது, கீழே பிடிச்சி தைக்கிறதுக்கும் இங்கேயே இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் நாம் உள்ளே தான் வைக்கணும். அதனால் பாருங்கள், எக்ஸ்ட்ரா கோடெல்லாம் தேவைலாம் போடலை. இது ஷோல்டருக்கு. முன்னாடி கழுத்து இறக்கம் எவ்வளோ அப்படின்னா 6 இன்ச்சு. அதாவது இங்கேருந்து 6 இன்ச்சு. அடுத்ததாக இங்கே ஆம்கோல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.25. அதை அப்படியே தூக்கி வச்சுக்குங்க. 5.25. இப்போ இங்கே சின்ன ஷோல்டர் எவ்வளோ அப்படின்னா இங்கே 2.25. இப்போ இங்கே எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இதோட 1/4 இன்ச்சு அதிகம். இதுதான் அளவு. இங்கே எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுதான் அளவு. முதல்ல கூட போட்டுறேன். உங்களுக்கு நான் பாட்டாக பிரித்து காட்டுறேன் அளவில். இதுதான் அடிப்படையான ஒரு அளவு. நீங்கள் எல்லாம் உட்காந்து கணக்கு பிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அது பிரிக்க வேணாம்னு சொல்லி தான் எல்லாமே பிரித்து இது உள்ளே வச்சுட்டேன். இதுக்கு மேலே உங்கள் கஸ்டமர் என்னென்னலாம் கேட்குறாங்க. வெறும் நீங்கள் ஜாக்கெட் மட்டும்தான் இந்த புக்கில் வச்சு வெட்ட முடியும்னு இல்லை, உங்களுக்கு எல்லா மாடலுமே வச்சு வெட்ட முடியும். அதை நான் வெட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் ஜாக்கெட்டில் 28லேருந்து 48 வரைக்கும் ஜாக்கெட்டுக்கு உண்டான புக்கு தான் இது. மற்ற மாடல் புக்கு கிடையாது உள்ள. ஆனால் மாடல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இங்கேருந்து சைடில் எவ்வளோ அப்படின்னா பின்னால் எவ்வளோ வச்சிங்களோ அதே தான். இந்த கோடு, இந்த கோட்டிலேருந்து இங்கே வச்சுருங்க. அடுத்ததான் இங்கே வளைவு நம்ம ஒன்று இங்கே வைப்போம். அது எவ்வளோ அப்படின்னா 1.25 இன்ச்சு. இதெல்லாம் இப்படி தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கணக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது, பார்க்கலாம். இப்போ இங்கே கப்பு வரையணும். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட இருந்து இங்கே 4.25 கொடுத்துருக்கேன். இந்த கோட்டில் இருந்து 4.25. அடுத்தது இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 3 இன்ச்சு. இந்தாண்ட 1.5 இன்ச்சு, இந்தாண்ட 1.5 இன்ச்சு. நான் இந்த தடவை உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் உங்களுக்கு சிம்பிளாக முடிக்கிறேன். அதே 3 இன்ச்சு இந்தாண்ட. இப்போ இங்கே எவ்வளோ வச்சிங்க அப்படின்னா 4.25 வச்சிங்களா? அந்த 4.25 அப்படியே இங்கே வைங்க.
இப்போ நல்லா கவனிங்க, இந்த கோட்டிலிருந்து இப்படி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இந்த கோட்டிலிருந்து அடுத்ததாக இது நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. நல்லா கவனிங்க, இதிலிருந்து தான் உள்ளே வைக்கிறேன் 1.5 இன்ச்சு. இப்போ இந்த கோட்டோட இதை இணைச்சு விடுங்க. இப்போ இதை வளைவு போடுங்க. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இதை பாதி ஆக்கிடுங்க. அதுக்கு அடுத்தது இதிலிருந்து 1/2 இன்ச்சு உள்ள உள்ள இப்போ இந்த கோடு எதுக்கு அப்படிங்கிறத நான் கொஞ்சமாக போடுறேன். இது சைடு பிடிக்கிறதுக்கு. முப்பத்தி 6 இன்ச்சு. ஒவ்வொரு வாடிக்கையாளர் உங்ககிட்ட வரும்போது அவங்களோட உடல் அமைப்பு அளவுகள் எல்லாம் மாறும்போது நீங்கள் எந்தெந்த அளவுகள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இது பண்ண போகிறோம். இதில் ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது கட்டிங் டேபிள்லேயே கூட இந்த அளவு நீங்கள் வைக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ நேரம் டைம் பத்தாது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக தைக்கும் போதே எடுத்துகிட்டு போயிட்டு மிச்ச துணியை நீங்கள் கட் பண்ணிடலாம். அது என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் அந்த வீடியோவில். இதுதான் முன்னாடி சைடு. இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு வேணாம் இப்போ நம்ம பெல்ட் வெட்ட போகிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதிலிருந்து 1/2 இன்ச்சு. இது அடிப்படை ஒரு அளவு. நாலில் ஒரு பங்கு இங்கிருந்து 4 ஒரு பங்கு 7.5. அதை அப்படியே வச்சிருங்க. பிடிச்சி தைப்பதற்கு 1.5 இன்ச்சு. இப்போ
ஒரு கொக்கி பகுதியை நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு 1/2 இன்ச்சு வேணும் தானே. இந்த 1/2 இன்ச்சு தான் எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம் பேக் சைடில் லூஸ் அதிகமாக வேணும்னு. அப்போ இந்த கொக்கி பகுதியை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த முன்னாடி ஓப்பனில் கொஞ்சம் கேப் இருக்கும். சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்குங்க. இது வேண்டாம். இந்த கோடு இப்போ நல்லா கொஞ்சம் கவனிங்க. இந்த கோடும் இந்த கோடும் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 2.5 இன்ச்சு கிடைக்குது. இங்கே 3 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. இங்கே 2.5 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு. இங்கே 3 இன்ச்சு அதோட சேர்த்து 1 இன்ச்சு. இங்கிருந்து இப்போ இதிலிருந்து 1.25 இங்கே எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள். 3.25க்கு மேலே கிடைக்குது. 3.25 3 புள்ளி. அதோட 1/2 இன்ச் அதிகம் இங்கே இருக்கணும் நமக்கு. இப்போ இங்கே கவனிங்க. பத்து இன்ச்சு இருக்குது. 3/4 இன்ச்சு மைனஸ். அப்போ 9.25 இன்ச்சு உங்களுக்கு இங்கே வேணும்.
உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையானது உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். சரிங்களா? முன்பகுதி இதுதான் அளவு.